ஒரு முழு நாகரிகமே ஒரே ராத்திரியில இருந்த இடம் தெரியாம மறைஞ்சிடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, வரலாற்றோட மிகப்பெரிய புதிர்கள்ல ஒன்னான மாயங்களோட மர்மக் கதைய நாம ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். லட்சக்கணக்கான மக்கள், பிரம்மாண்டமான நகரங்கள், செழிப்பான ஒரு கலாச்சாரம். ஆனா மறுநாள் காலையில இது எதுவுமே இருந்ததுக்கான சுவடே இல்லாம காணாம போயிருக்கு. இது எப்படிங்க முடியும்? எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்ல. என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட மிஞ்சல. அவங்க வாழ்ந்த நகரங்கள் மட்டும் அப்படியே காலத்துல உறைஞ்சு போய் அமைதியா கைவிடப்பட்டிருந்துச்சு. அந்த அமைதி தான் இந்த மர்மத்தோட ஆணிவேரே. சரி, இந்த மர்மத்துக்குள்ள இன்னும் ஆழமா போறதுக்கு முன்னாடி நாம மாயாங்கள பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அவங்க யாரு? அவங்களோட மறைவு ஏன் இவ்ளோ பெரிய புதிரா இன்னைக்கும் இருக்கு? மாயன் நாகரிகம் அதோட உச்சத்துல இருந்தப்போ 10 லட்சத்துக்கு மேலான மக்கள் அவங்களோட அந்த பெரிய சாம்ராஜ்யத்துல வாழ்ந்திருக்காங்க. இது அந்த காலத்துல இருந்த வேற எந்த நாகரிகத்துக்கும் சலைச்சதில்ல. ஆனா அவங்க வெறும் மக்கள் கூட்டம் மட்டும் இல்லைங்க. வானியல், கணிதம், கட்டடக்கலைன்னு பல துறைகள்ல கில்லாடிகளா இருந்திருக்காங்க. வானத்தையே தொடர மாதிரி பிரமிடுகளையும் எதிர்காலத்தையே கணிக்கிற சிக்கலான கல் கேலண்டர்களையும் உருவாக்குன மாபெரும் மேதைகள் அவங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தப்பதான் அந்த பேரழிவு நடந்திருக்கு. அந்த நெருக்கடியான நேரத்துல அப்படி என்னதான் ஆச்சு? அந்த நகரங்கள் எப்படி கைவிடப்பட்டன? கிபி 8வது 9வது நூற்றாண்டுகள்ல மாயங்களோட தெற்கு பகுதியில ஏதோ ஒன்னு ரொம்ப தப்பா போயிருக்கு. நகரங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா காலிய ஆரம்பிச்சது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, வடக்குல இருந்த நகரங்கள் மட்டும் தொடர்ந்து செழிப்பா இருந்திருக்கு. இதுதான் இந்த மர்மத்தை இன்னும் சிக்கலாக்குது. கைவிடப்பட்ட நகரங்கள்ல கிடைச்ச ஆதாரங்கள் இன்னும் குழப்பமா தான் இருக்கு. அங்க பெரிய போர் நடந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்ல. மக்கள் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த கருவிகளை எல்லாம் அப்படியே போட்டுட்டு, பாதி கட்டின கட்டிடங்களை அப்படியே விட்டுட்டு இங்கேயோ கிளம்பி போன மாதிரி இருந்துச்சு. சரி, வாங்க இந்த கேஸ்ல நாமளும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அவங்க விட்டுட்டு போன தடயங்களை வச்சு என்ன நடந்திருக்கலான்னு ஆராயலாம். இதுதான் இங்க மையமான கேள்வி. எதுக்காக ஒரு முழு சமூகமும் அவங்க வீடு, கோயில், வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்? இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலான்னு பாப்போம். விஞ்ஞானிகள் சொல்ற மற்றும் ரொம்ப வலுவான தியரி கடுமையான வறட்சி. பல வருஷமா சரியா மழை பெய்யாம விவசாயம் மொத்தம் அழிஞ்சு பயங்கரமான பஞ்சம் வந்ததால மக்கள் நகரங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். இதுக்கு ஒரு விதத்துல அவங்களே கூட காரணமா இருக்கலாம். மக்கள் தொகை பெருக பெருக அவங்க காடுகள் அழிச்சதும், அளவுக்கு அதிகமா விவசாயம் செஞ்சதும் மண்ணோட வளத்தை குறைச்சிருச்சு. இது ஏற்கனவே இருந்த வறட்சியோட தாக்கத்தை இன்னும் பல மடங்கு மோசமாக்கிருச்சு. இன்னொரு சாத்தியக்கூறு உள்நாட்டு போர். குறைஞ்சு போன உணவுக்கும் தண்ணீருக்கும் நகரங்களுக்குள்ளேயே சண்டை மூண்டு அதுவே அவங்க சரிவுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கலாம். கடைசியா மக்கள் ரொம்ப நெருக்கமா வாழ்ந்த அந்த நகரங்கள்ல கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு தொற்று நோய் பரவி லட்சக்கணக்கான உயிர்களை காவு வாங்கியிருக்கலாம். கீழவும் ஒரு தியரி இருக்கு. இது வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஏதோ திடீர்னு நடந்த மாதிரி தோணலாம். ஆனா இங்கதான் கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அது ஒரே ராத்திரிங்கிற எண்ணத்தையே கேள்வி கேக்குது. இந்த வார்த்தைகள் உண்மையா உடைச்சு சொல்லுது. மாயங்களோட சரிவு ஒரே நாள்ல நடந்த ஒரு பேரழிவு இல்லங்க. அது பல தலைமுறைகளா மெதுவா நடந்த ஒரு நிகழ்வு. அவங்க தங்களோட வரலாற்ற கல்வெட்டுகள்ல எழுதுறத நிறுத்தினதுனால நமக்கு அது திடீர்னு நடந்த ஒரு மர்ம மாதிரி தெரியுது. இந்த ஒப்பீடு ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. நாம நினைக்கிற மாதிரி இது ஒரே ராத்திரியில நடந்த மாயமறைவில்ல. அதுக்கு பதிலா வறட்சி, போர், வளப்பற்றாக்குறைன்னு பல காரணங்களால பல வருஷங்களா மெதுவா நடந்த ஒரு சரிவு. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடங்களை விட்டு வெளியேறி இருக்காங்க. சரி, இந்த பழங்கால மர்மம் இன்னைக்கு நமக்கு என்ன பாடத்தை சொல்லுது? மாயங்களோட கதை நமக்கு விட்டுட்டு போன எச்சரிக்கை தான் என்ன? மாயங்களோட கதை நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பாடம் இதுதான். நாம எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் நம்ம நாகரிகம் ரொம்ப பலவீனமான ஒரு அடித்தளத்து மேலதான் நிக்குது. மாயங்கள் சந்திச்ச சவால்களை பாருங்க. சுற்றுச்சூழல் மாற்றம், வறட்சி, வளங்களுக்கான போட்டி, அரசியல் சண்டைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நாம செய்திகள்ல பாக்குற மாதிரி இல்லையா? அவங்களோட கதை வெறும் வரலாறு இல்ல, அது நமக்கான ஒரு நேரடி எச்சரிக்கை மணி. வறட்சியா, போரா, நோயா, இல்ல இது எல்லாமே சேர்ந்தா? இதுவரைக்கும் நாம பார்த்த ஆதாரங்களை வச்சு மாயங்களோட மறைவுக்கு உண்மையான காரணம் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க தியரியை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மர்ம பயணம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஆதரவை காட்டுங்க. உங்க பார்வையில என்ன நடந்திருக்கும்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. இது மாதிரி வரலாற்றுல மறைக்கப்பட்ட இன்னும் பல மர்மங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.